ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லி ஏதாவது ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் அரசு உதவி பெறும் பள்ளியில இடைநிலை ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாங்க. ஆனா உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கும் போது எப்படி போட்டி இல்லை அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா பாருங்க. நான் என்னங்கிறத நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இடைநிலை ஆசிரியரா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அரசு வேலைங்க. இந்த அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குது. உங்களுடைய கனவே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு போறது தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த இடைநிலை ஆசிரியருக்கு என்ன படிச்சிருக்கணும்? அந்த இடைநிலை ஆசிரியருக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி மேல் தகுதி பொறுத்த வரைக்கும் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இடைநிலை ஆசிரியர்னா இப்போ எப்படி டெட்டு, டிஆர்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு தகுதி தேர்வு இருக்கு. அது நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, போட்டியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. எஸ்சி கம்யூனிட்டில அது அருந்ததி இருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அப்போ மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிளுங்க. அப்போ உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. ஆண்கள், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டில ரொம்ப கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வுங்க. இதுல பாஸ் பண்ணீங்க மிக மிக குறைவுங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்களா, உடனடியா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்குலாம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. நீங்க ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனடியா அப்ளை பண்ணுங்க. ஸோ விண்ணப்பம் பெறப்படும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டு 30/6/2026ங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. செயலர் சி. சண்முக சுந்தர நாடார் துவக்கப்பள்ளி, ஆத்தூர் 628151, தூத்துக்குடி மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன், ஃபுல் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் 10th 12th அதே மாதிரி இந்த இடைநிலை ஆசிரியருக்கான தகுதி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இனச்சுழற்சி அதை வச்சு தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத இதர சான்றிதழ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 8, 9 சான்றிதழ் இருக்குதுங்க. அத நீங்க வச்சு அனுப்புனாவே போதுங்க. ஸோ அது என்னங்கிறது நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா இருக்குதுங்க. அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.